கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 9ஆம் மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து புது சிருஷ்டியோடு இணைக்கப்பட்ட ஒரு உறவு யார் அப்படின்னு கேட்டால் ஆவியானவர். உறவு பழைய சிருஷ்டியோடு இருந்த உறவு வேற. அது ஆதாம் சார்ந்த உதவு காரியங்கள், அந்த அசுத்தாவிகள். இப்பொழுது நாம் புது சிருஷ்டியாக இருக்கிறோம். மனம் புதிதாக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு உறவு தேவை. இந்த பூமியில பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஒரு உறவு தேவை. அந்த உறவு தான் ஆவியானவர். ஆவியானவர் இல்லாம இந்த உலக வாழ்க்கையில வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியாது, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனம் சொல்லுகிறது, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலிராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆண்டவர் சொல்கிறார், இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில வெற்றி சிறந்தார். சிலுவையில வெற்றி சிறந்தார். அந்த வெற்றியை நாம் கொண்டாடணும் இல்லையா? அந்த வெற்றியை நாம் கொண்டாடணும் இல்லையா? இன்னைக்கு பாருங்க, உலக பிரகாரம் ஒரு மனுஷன் ஜெயிச்சிட்டாம்னா, ஒரு மாவட்ட செயலாளரோ இல்லை ஒரு எம்எல்ஏயோ ஒரு எம்பியோ ஜெயிச்சாச்சுன்னா அவங்க ஆரவாரத்தை பாருங்க, எவ்வளவு ஆரவாரம். இப்போ உங்களுக்குள்ள ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை, நீங்கள் ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். தோல்வியாய் வாழ்ந்த காலங்களை மறந்து விடுங்கள். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவை சிந்திக்க வேண்டாம். புதிய காரியத்தை செய்கிறவர் தேவன். இந்த புதிய காரியத்தை செய்வதற்கு ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்த நோக்கம் என்னன்னு தெரியுமா? நீங்க தனிமையாய் பரிசுத்தமாய் வாழ முடியாது, தனியாய் வெற்றி வாழ்க்கை வாழ முடியாது. அப்போ உங்களுக்கு ஒரு துணை தேவை. அந்த துணை தான் ஆவியானவர். துணையாளர், தேற்றரவாளன், துணையாளர் உங்களோடு கூட இருக்கணும். உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா உடனே ஆவியானவர் தான் என்ன செய்யணும்? கூப்பிடணும். ஆவியானவரே, நீங்க தான் சொல்லியிருக்கீங்க என் பலவீனங்கள்ல எனக்கு உதவி செய்யறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. நான் ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும், ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். இந்த இப்படிப்பட்ட ஒரு நிறைவான வாழ்வுக்கு நீங்க என்ன நடத்தணும்னு சொல்லி ஆவியானவரத்தை ஒப்பு கொடுத்தால் ஆவியானவர் அழகாக உங்களை நடத்துவார். ஏன்னா உங்க உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர் அவர். உங்க உள்ளத்துக்குள்ள என்ன இருக்கு, மனசுக்குள்ள என்ன இருக்கு, இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு, உங்க சிந்தைக்குள்ள என்ன இருக்கு, உங்க சிந்தை மண்டலத்துக்குள்ள என்ன இருக்கு என்பதெல்லாம் அறிந்திருக்கிறவர் தான் இப்ப உங்களுக்குள்ள வந்திருக்கிறாருங்க. அவரை ஒண்ணு மறைக்க முடியாது, அவரை ஒண்ணு மாற்ற முடியாது. நாம் மாறணும் என்பதற்காகவே உள்ள வந்திருக்கிறார். உள்ள வந்திருக்கிற ஆவியானவரை நீங்க துக்கப்படுத்தாதபடிக்கு அவரோடு இணைந்து வாழுங்கள், இசைந்து வாழுங்கள். அந்த உறவு உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை உண்டாக்கும், சமாதானத்தை உண்டாக்கும். ஏன்னா வேதவசனம் எப்படி சொல்லுகிறது அப்படின்னா, யோவான் 5:39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை குறித்து சாட்சி இடுகிறவைகளும் அவைகளே என்றார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் பரிசுத்த ஆவியானவரோடு சேர்ந்து வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை வெற்றியாய் மாறும், ஜெயமாய் மாறும். தோல்வி இருக்காதுங்க. ஏன்னா அவர் எல்லா தோல்விகளையும் மாற்றக்கூடியவர், எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றக்கூடியவர். வேதம் சொல்லும் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், உங்க கால சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைக்கிறவர். நீங்க சில நேரத்தில் சொல்றீங்கல்ல, சூழ்நிலையே சரியில்லை, பிரச்சனையா இருக்கு, மன வருத்தமா இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அதெல்லாம் மாற்றக்கூடியவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். வெளியல்ல, உங்களுக்குள்ளே. உங்களுக்குள் இருக்கிறவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் அறிந்தவர். அவரோடு நீங்க பேசுங்க, உங்க பிரச்சனையை மாற்றுவார். நாம் இந்த அனுபவத்துக்குள்ள வரணுங்கிறதுக்காகத்தான் இந்த காணொலி உங்கள் முன்னால் என்ன செய்ய வைக்கிறோம். கவனித்து கேளுங்கள், கருத்தாய் வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு பிதாவே, இந்த காணொலியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆவியானுடைய உதவி இல்லாம வாழ முடியாது, ஆவியானுடைய துணை இல்லாம வாழ முடியாதுங்கிற ஒரு தெளிவான திட்டத்திற்குள் வர கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் கர்த்தர், நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன்.
உம்முடைய வார்த்தைக்குள்ளாக உம்முடைய பிள்ளைகளை ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பயன்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.